நீங்க வாங்க புனிதா. எதுக்கு இப்ப எல்லாரையும் கூப்பிடுற? ஏதாவது கத்திட்டே இருப்பியா? ஏய் நீ கொஞ்சம் பேசாம இரு. என்ன மாமா, எதுக்கு கூப்பிட்டீங்க? இந்த கவர் நம்ம வீட்டு வாசல்ல தொங்கிக்கிட்டு இருந்தது புனிதா. யாரு இத எப்போ வச்சுட்டு போனாங்கன்னே தெரியல. கவரா? அது என்கிட்ட கொடுங்க. இந்தாங்க. மாப்பிள்ள வேணாம் மாப்பிள்ள, அதை தொடாதீங்க. வல்லவா, நீ எப்ப வெளியே தூக்கி போட்டுரு. யாரும் அதை தொட வேண்டாம். அதுல என்ன இருக்குன்னே தெரியாது. அப்புறம் அன்னைக்கு அதுல பாம். ஐயோ வேணாம்ப்பா, நீயே போய் அதை தூக்கி போட்டுரு. சரிங்க அத்தை. பதறாதீங்கம்மா, ஃபர்ஸ்ட் அதுல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். மாமா கொடுங்க அந்த கவரை. இல்ல இல்ல புனிதா புனிதா வேண்டாம், நீங்க பிரிக்க வேண்டாம். நீங்க அந்த கவரை என்கிட்ட கொடுங்க. கொடுங்க. சரி இந்தாங்க. வேண்டாண்ணா, நீங்க இந்த கவரை பிரிக்க வேண்டாம், நான் பிரிக்கிறேன். அண்ணா வேண்டாம், நீங்க பிரிக்க வேண்டாம், நான் பிரிக்கிறேன். ஐயோ நீங்க எல்லாரும் கொஞ்சம் பேசாம இருங்க, நானே பிரிக்கிறேன். இது நம்ம மாமாவோட சட்டை. சட்டை தனியா, கை தனியா வேற இருக்கு. ஐயோ புனிதா, இது மாமாவோட சட்டை. மாமாவோட சட்டை. மாமா அந்த லெட்டர் எடுங்க. இது அவரோட சட்டை. ஐயோ என் வீட்டுக்காருக்கு ஏதாவது ஆயிடுச்சா? புனிதா, இது அவரோட சட்டை. இப்படி கிழிச்சு கிடக்க. ஐயோ என்னங்க அம்மா, ஏங்க உங்களுக்கு என்ன ஆச்சு? ஐயோ அத்தை அழாதீங்க அத்தை, மாமாக்கு ஒண்ணா இருக்கு. வல்லவன், அந்த லெட்டர்ல என்ன இருக்கு படிங்க. மணிகண்டனுக்கும் சரவணனுக்கும் இந்த சொத்துல எந்த உரிமையும் இல்லைன்னு சொல்லி கையெழுத்து போடணும். அப்பதான் நம்பிய உங்களுக்கு திரும்பி அனுப்பி வைப்போம். பல்லவா, எப்படி? என்னடா இது? ஐயோ ஹே புனிதா, இதெல்லாம் உன்னோட வேலை தானே? என்னோட வேலையா? நான் என்ன பண்ண மணிகண்டா? ஐயோ கடவுளே, எனக்கே இந்த விஷயம் மாமா சொல்லிதான் தெரியும். ஹே உனக்கு எதுவுமே தெரியாது பாரு. அப்படியே ஏற்கனவே பார்சல்ல பாம்பு வந்துச்சு. இப்ப மாமாவோட சட்டை தனியா, கை தனியா வந்திருக்கு. இதெல்லாம் நல்லாவா இருக்கு? முதல்ல இது யார் அனுப்புறாங்கன்னு கண்டுபிடிக்கணும். யார் அனுப்பியிருப்பா? நீ இந்த சொத்து மேல எந்த ஆசையுமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காளே, இதோ இவ தான் அந்த லெட்டர் அனுப்பியிருக்கணும். டேய், ஏண்டா உன் புத்தி இப்படி போகுது? புனிதா தான் அனுப்பியிருப்பாங்கன்னு எப்படி அவ்வளவு உறுதியா சொல்ற? சொத்துல எந்த பங்குமே வேண்டாம்னு நானும் சரவணனும் உறுதியா சொல்லணும்னு வல்லவன் வாசிச்சது உங்க காதல வேலை விழுந்திருக்கும். இதெல்லாம் உங்க பிளான் தானே? டேய், என்னடா உளறிட்டு இருக்க? இதுக்கும் புனிதாக்கும் என்னடா சம்பந்தம்? ஏன்டா இப்ப இவ மேல இவ்வளவு பெரிய பழிய போட்டுட்டு இருக்க? போடா. ஐயோ, யாரும் யார் மேலயும் பழி போடல அத்தை. மணிகண்டனுக்கும் சரவணனுக்கும் சொத்து இல்லைன்னு சொல்லணும்னு லெட்டர்ல எழுதி அனுப்பி இருக்கிறத பார்த்தா யாருக்குதான் சந்தேகம் வராது. நீ வேற ஏமா? புனிதாவை இந்த வீட்டை விட்டு துரத்தலான்னு இதோ இங்க நிக்கிறாள் இந்த மணிகண்டன். இவன் கூட இந்த லெட்டர் எழுதி வச்சிருக்கலாம்ல. ஹேய், வாங்கினதெல்லாம் பத்தலையா? இந்த சொத்தை பிரிச்சு கொடுங்க, பிரிச்சு கொடுங்கன்னு ஆரம்பத்துல இருந்து நான் தான் கேட்டுட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது நான் இதுக்கு சொத்துல பங்கு வேண்டாம்னு நானே மொட்டை கடைதாசி போட்டுட்டு இருப்பேனா?
எதையும் தெரிஞ்சா பேசு இல்லன்னு வச்சுக்கோ. ஏய், இல்லைன்னா என்னடா பண்ணுவ என்ன பண்ணுவ வேண்டாம் மாமா மாமா இருங்க, நீங்க சும்மா இருங்க மாமா. முதல்ல அந்த லெட்டரை கொடுங்க. நான் கமிஷனர் ஆபீஸ்க்கு போய் விஷயத்தை சொல்லிட்டு வரேன். கொடுங்க. ஒரேடியா நீங்களும் உங்க பொண்டாட்டியும் இந்த வீட்டை விட்டு போனா இந்த வீட்ல எந்த பிரச்சனையுமே இல்ல.